ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். இன்னைக்கு இந்த தசகத்தோட 10வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். அவாப்ய தக்ஷம் ச சுதம் கிருதாத்வராஹ अवाप्य दक्षं च सुतं कृताद्वराः प्रचेतसो नारद लब्धया दिया प्रचेतसो नारदलब्धया धिया अवापुरानन्दपदं तथाविदः अवापुरानन्दपदं तथाविधा त्वमीसवातालयनाथ पाहि माम् त्वमीसवातालयनाथ पाहि माम् अवाप्य दक्षं च सुतं कृताद्वराः प्रचेतसो नारद लब्धया दिया अवाप्य दक्षं च सुतं कृताद्वराः प्रचेतसो नारदलब्धया धिया अवापुरानन्दपदं तथाविदः त्वमीसवातालयनाथ पाहि माम् अवापुरानन्दपदं तथाविधा त्वमीसवातालयनाथ पाहि माम्. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். தக்ஷம் சுதம் அவாப்ய, தக்ஷனை மகனாக பெற்று, கிருத்த அத்வராக, யாகங்களையெல்லாம் செய்து, நாரத லப்ததியா, நாரதர் மூலம் கிடைத்த உபதேசத்தால் ஞானத்தால், பிரச்சேதசக, அந்த பிரச்சேதஸ்கள் ஆனந்தபதம், நிலையான ஆனந்தமாகிய மோட்சத்தை அவாபுகு அடைந்தனர். ஈசனே, வாத்தாலயானாத குருவாயூரப்புரத்து ஐயனே, குருவாயூரப்பா, ததாவிதத்துவம், அத்தகைய அருள் புரிபவரான நீங்கள், மாம்பாகி, என்னை காத்தருளுங்கள். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். அவாப்ய தக்ஷம் ச சுதம் கிருதாத்வராஹ பிரச்சேதசோ நாரத லப்தயா தியா அவாபுரானந்தபதம் ததாவிதः त्वमीसवातालयनाथ पाहि माम्. பகவான் அளித்த வரத்தின்படி பிரச்சேதசுக்கள் தக்ஷனை புத்திரனாக பெற்றார்கள். பிறகு அவர்கள் நிறைய யாகங்களை செய்து முடித்தனர். நாரதர் அவர்களுக்கு செய்த உபதேசத்தினால திவ்யமான ஞானத்தை பெற்று ஆனந்த பதத்தினை, அதாவது மோட்சத்தை அடைந்தனர். ஈசனே, வாத்தாலயாதீசா, குருவாயூரப்பா, அத்தகைய கருணை மிக்க நீங்களே எனக்கும் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து பட்டதிரிகள் தசகத்தை முடிக்கிறார். பிரச்சேதஸ்களை நினைப்பதே சகோதர ஒற்றுமையையும் மங்களங்களையும் தரும் என்று பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. தவத்தில் சிறந்த பிரச்சேதர்களை ஸ்மரித்து போற்றுவோமாக.